உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வசனம் என்னன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் சொன்னால் அது ஆகும், தேவன் சொன்னால் அது முடியும், தேவன் சொல்லிட்டா அது நடந்துடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவன் சொல்ல சொல்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தேவன் இந்த வார்த்தையை கொண்டு தாங்க இந்த பூமியை படைச்சாரு. இந்த பூமியில் உள்ள அத்தனையுமே அப்படி தான் படைச்சாரு. எந்த கடையிலையும் போய் வாங்கி ஜாமானை வாங்கி வைக்கல. இந்த பூமியில் எல்லாம் வார்த்தை தான். அவர் சொல்ல சொல்ல எல்லாமே உருவாகிச்சு. எவ்வளோ வல்லமை படைத்தவர் பார்த்தீங்களா? நீங்கள் ஆதியாகமம் 1:3 எடுத்து படித்து பாருங்களேன். வெளிச்சம் உண்டாக கடவது, அப்படி தாங்க சொன்னார். வெளிச்சம் வந்துருச்சு. எந்த கரண்டும் அவர் தயாரிக்கலை, எந்த ஒயர் கனெக்ஷனும் எதுவும் பண்ணலை இந்த பூமிக்கு. எதுவுமே ஏதாவது பூமியில் ஏதாவது ஒயர் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்காங்க? எதுவுமே இல்லை. எந்த லைட்டையும் அவர் வாங்கி போடல. ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளோதாங்க சொன்னார். வெளிச்சம் வந்துருச்சுங்க. அவர் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அவர் உங்கள் வாழ்க்கைக்காக அவர் பேசணும். அவர் சொன்னால் அது உருவாகும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது அவர் உருவாக்கி தர முடியும். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து உங்கள் வாழ்க்கைக்காக அவர் பேசணும், அவர் கட்டளையிடணும். சொல்ல சொல்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரிங்களாங்க? இயேசுகிட்ட ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்தாங்க. செவிடன், வாய் பேச முடியாத ஊமை, ரெண்டுமே பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது. பாவல அந்த கூட்டிகிட்டு வந்தவங்க இயேசுகிட்ட, கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, தொட்டால் சரியாயிடும்னாங்க. ஆனால் இயேசு இந்த இடத்துல என்ன சொன்னார்னா, அவர் எப்பத்தா அப்படின்றாரு. திறக்கப்படுவாயாகன்னு அர்த்தமா. எப்பத்தானா திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். மார்க்கு 7:34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. பேசினார் அந்த செவிடன். அவன் வந்து ஊமை வேற. அவன்கிட்ட பேசி அவனுக்கு எதுவுமே புரிய போறதில்லை. அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினார். காதில் அவருடைய விரலை வச்சுட்டாரு, அவனுடைய நாவை தொட்டாரு, அப்புறம் பேசினார் அவன்கிட்ட. எப்பத்தா அப்படின்னார், திறக்கப்படுவாயாகன்னார். காது உடனே கேட்டுருச்சு, உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். செவ்வையாக பேசினானா, அதுவும் சூப்பராக பேசினானா. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். சூப்பரான அற்புதங்க இது. ஒரு வார்த்தை தான் சொன்னாருங்க அவர். வார்த்தையாலேயே காதை சரி பண்ணிட்டு போயிட்டார். அந்த ஊமையானவனை பேச வச்சுட்டு போயிட்டார். அவர் வந்து சொன்னால், அவர் சொல்ல சொல்ல எல்லாம் ஆகும். அவர் சொன்னால் வேலை செய்யாத அத்தனை உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட எதெல்லாம் வேலை செய்யல, அதெல்லாம் எப்படி இயேசு சரி பண்ணுறாரு? அவர் பேசினால் சரியாகும். அவர் பேசணும், உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து அவர் பேசணும். சரிங்களா? இல்லாததெல்லாம் உருவாகும். உங்ககிட்ட என்ன இல்லையோ அது உருவாகும். அவ்வளவு வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்குது. அதனால தான் பைபிள் வசனங்களை படிங்கன்றாங்க. பைபிள் வசனங்களை நீங்கள் சத்தமாக படிக்க கூட உங்ககிட்ட இல்லாததெல்லாம் அது உருவாகும். அவருடைய வார்த்தை தானங்க. அவர் கட்டளையிட நிற்கும். எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, தொந்தரவு தொல்லை பண்ணுதோ, அதெல்லாம் அப்படியே நின்றுடுங்க. ஆனால் அவர் கட்டளை போடணும். ஏய் நில்லுன்னு சொல்லணும், அவர் கட்டளை போடணும். இந்த பூமி வந்து அவருக்கு பயப்படுங்க. எது வந்து அவர் சொன்னாலும் இந்த பூமியெல்லாம் அடங்கிடும், அமைதியாக ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு தடவை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சீடர்களோடு மார்க்கு 4ஆம் அதிகாரம் படித்து பாருங்க, 39ஆம் வசனம். காற்றை பார்த்து இறையாதேன்றாரு. படகுல போகும்போது புயல் காற்று வந்து படகை போகாமல் தடுக்குது, தண்ணி வேற உள்ளே வந்துடுது, பெரிய ஆபத்து வந்துடுது. அப்போ சீடர்கள் கவலைப்படும் போது இயேசு எழுந்து என்ன பண்ணார்? தூங்கின இயேசு தூக்கத்துலேருந்து எழுந்து என்ன சொல்கிறாரு? இறையாதே அமைதலாக இருதான் சொன்னாருங்க. அமைதலாயிடுச்சு. உடனே வந்து புயலும் போயிடுச்சு. அந்த காற்று போயிட்டோன்னே இயேசு என்ன பண்ணார்? திரும்பவும் படுத்திருப்பார். கண்டிப்பாக அவர் தூங்கியிருப்பார். சீடர்கள் அந்த போட்டை ஓட்டி கரை சேர்ந்தாங்க. நம்மளால் அப்படி பண்ண முடியுமாங்க?
இயேசு சொன்ன உடனே என்ன ஆகுது, அந்த காற்று அப்படியே போயிடுது. அவர் சொன்னால், அவர் வாயை திறந்து சொன்னால் எல்லாமே சரியாயிடும். அவர் அதட்டுவார். உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு எதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுதோ அத்தனையுமே அவர் அதட்ட போகிறாரு. சரிங்களா? அவர் கட்டளை போட்டுட்டா என்ன ஆகும், அந்தந்த இடத்துல அது அப்படியே நின்றுடுங்க. அவ்வளவு வல்லமை படைத்தவர் தான் நம்ம இயேசு. அவர் சொல்லுவார், அது உண்டாகும். அவர் கட்டளை போடுவார், அத்தனை பிரச்சனையும் அது அப்படியே நின்றுடும். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. அப்பா, நீங்கள் உருவாக்கி கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னால் ஆகும்ல. நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக சொல்லி சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி தர போகிறீங்க. உருவாக்கி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கட்டளை இட்டால் அது நிற்கும். நீங்கள் கட்டளை போட போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ, தொந்தரவு பண்ணுதோ அத்தனையுமே சரியாயிடும். எல்லாமே நின்றுடும். அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. சாமி பா, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பாரு எழுதி வைங்கப்பா. கிறுக்கி போட்டுடாதீங்க. நரகத்தில் கொண்டு போட்டுறாதீங்கப்பா. நாங்களாம் போக மாட்டோம். இங்கேயே எங்கள் பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. அதுக்கு தான் நாங்கள் உங்களை வணங்குறோம்ப்பா. எங்களை இங்கேயே நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. அது போதும். உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துடுவாங்க இந்த பூமியில். சாமி உமக்கு நன்றி. 2வது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக காத்திருந்து நாங்கள் பசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கோம்ப்பா. இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி புதிய உடம்பு, உங்களுக்கு ஒப்பாக ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துக்கு நாங்களே பறந்து உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த வாய்ப்பு நாங்கள் நழுவிடக்கூடாதுப்பா. பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. நீங்கள் தான் ஓனரில், இந்த பூமிக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர். இங்கேயே தங்கி இங்கேயே ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அப்பா, தயவு செய்து எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.